நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா குரூப் 2 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எழுதிட்டு வந்து நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்போம். நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்போம், நிறைய அகாடமி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதிலேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ நிறைய பேர் வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த கேட்டகரி வைஸ் வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் 2 and 2A ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து மெயின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த புக்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்கமிங் வீடியோஸாக வந்து நம்ம வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம சேனலில். நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 2Aக்கு வந்து கட்டாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 2க்கு வந்து பார்க்கலாம். இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இப்போ குரூப் 2Aக்கு வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நம்ம பாருங்கள், இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 145+, மேலாக இருந்தால் ஒரு 145+, ஃபீமேலாக இருந்தால் ஒரு 142+ வந்து நீங்கள் ஷுவராக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குரூப் 2Aக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இதுவே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கட் ஆஃப் தான். இது நம்மளுடைய டீம் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இதிலிருந்து 2 or 3 மார்க்ஸ் வந்து நம்ம அப்புறமா வந்து நம்ம சேஞ்ச் ஆகிறது வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஃபைனலாக ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபு. ஜென்ரலில் ப்ரீவியஸ் டீம் பார்த்தீங்கன்னா 143+ மேலு, ஃபீமேலுக்கு வந்து 140+. நெக்ஸ்ட்டு எம்பிசி பாருங்கள், எம்பிசியில் வந்து 140+ வந்து மேலு, ஃபீமேல் வந்து 138+ போட்டிருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிடலாம். பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 135+ மேலு, ஃபீமேலுக்கு வந்து 133+. அடுத்து பாருங்கள் பிசி. பிசியில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஒரு 145+ வேணும், ஃபீமேலுக்கு வந்து 143+ வேணும். பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 140+, ஃபீமேலுக்கு வந்து 138+ போட்டிருந்தால் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிசிஎம் பாருங்கள். பிசிஎம்க்கு வந்து மேலுக்கு வந்து 130+, ஃபீமேலுக்கு வந்து 128+. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா மேக்ஸிமம் வந்து நம்ம பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறதுனால வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு நிறைய மெயின் ரோல் ப்ளே பண்ணும் அது. கண்டிப்பாக வந்து பிஎஸ்டிஎம் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிஎம்மில் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 126+ மேலு, ஃபீமேலுக்கு வந்து 125+. அடுத்து பாருங்கள் எஸ்சியில் பாருங்கள். எஸ்சியில் வந்து மேலுக்கு வந்து 139+ கொஷின்ஸ் போட்டிருந்தா நம்ம வந்து ஷுவராக வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபீமேலுக்கு வந்து 137+, பிஎஸ்டிஎம்க்கு வந்து 135+ மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 133+. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்டி. எஸ்டிக்கு வந்து 128+ மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 125+. பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா எஸ்டியில் வந்து 125+ மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 120+ கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தா நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து குரூப் 2Aக்கு தான். சரிங்களா? இந்த குரூப் 2Aக்கு தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம ஆவரேஜாக வந்து எவ்வளோ வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தமிழில் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தாலும் நம்ம ஆவரேஜாக ஒரு 78, ஒரு 80, மேக்ஸிமம் 75 to 85 இந்த ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்காங்க. ஜிஎஸ் வந்து ஒரு 140, 75ல் வந்து ஒரு 40, மேக்ஸில் வந்து 25ல் ஒரு 70. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 135+. ஆவரேஜாக வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 135+ மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 2Aக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டடி ஸ்பீடாக இருக்கலாம். 2A ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம ரெடியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம குரூப் 2Aக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் 2க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ குரூப் 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, ரிட்டன் பார்ட்டு குரூப் 2க்கு மெயின்ஸு. குரூப் 2Aக்கு தான் வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு. அதனால் வந்து
நம்ம டாப்பில் ஒரு 1000 ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. அவங்க குரூப் 2 மெயின்ஸும் எழுதுவாங்க, குரூப் 2A மெயின்ஸும் எழுதுவாங்க. சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ குரூப் 2க்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலில் பாருங்கள், ஜென்ரலில் வந்து 150 ப்ளஸ் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 148 ப்ளஸ்ஸு. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஸோ 148 ப்ளஸ் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 146 ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்பிசி. ஸோ எம்பிசியில் வந்து மேலுக்கு வந்து 145 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வேணும். ஸோ ஃபீமேலுக்கு வந்து 143 ப்ளஸ் கொஸ்டின்னு. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து 143 மேலு, ஸோ ஃபீமேலுக்கு வந்து 140 ப்ளஸ்ஸு. ஸோ பிசி, ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 148 ப்ளஸ்ஸு, ஸோ ஃபீமேலுக்கு வந்து 146 ப்ளஸ்ஸு. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஸோ 146 ப்ளஸ் மேலுக்கு, ஸோ ஃபீமேலுக்கு வந்து 143 ப்ளஸ் ஃபீமேலுக்கு. அடுத்து பாருங்கள், ஸோ பிசிஎம் கேட்டகரியில் பாருங்கள். ஸோ பிசிஎம் பார்த்திங்கன்னா ஸோ 143 ப்ளஸ் மேலுக்கு, ஸோ ஃபீமேலுக்கு வந்து 141 ப்ளஸ்ஸு. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஸோ 141 ப்ளஸ் மேலு, ஸோ ஃபீமேலுக்கு வந்து 139 ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்சி கேட்டகரி பாருங்கள். எஸ்சி அண்ட் எஸ்சிஏ மேக்ஸிமம் வந்து சிமிலராக 1 or 2 தான் வந்து கொஸ்டின்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எஸ்சிக்கு பாருங்கள், ஸோ 143 ப்ளஸ் மேலு, ஃபீமேலுக்கு வந்து 141 ப்ளஸ். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா மேலுக்கு வந்து 141 ப்ளஸ்ஸு, ஃபீமேலுக்கு வந்து 139 ப்ளஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எஸ்டி. ஸோ எஸ்டிக்கு வந்து ஸோ 138 ப்ளஸ் மேலு, ஸோ ஃபீமேலுக்கு வந்து 135 ப்ளஸ்ஸு. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா ஸோ 130 ப்ளஸ் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து 128 ப்ளஸ்ஸு. ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ குரூப் 2 and 2Aக்கு வந்து நம்ம தனியாக வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து எப்படி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்ரேஷன், ஸோ எந்தெந்த சோர்ஸஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோவை எடுத்து நம்ம கொடுக்குறோம். சரி, ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.